அம்மா சொல்லுங்க. இந்த சமூகம் நமக்கு மாறாக பெண்கள் அனைத்து துறைகளிலும் சாதனை பண்ணியிருக்காங்கம்மா. ஆமா. சொல்லுங்க. நீங்க நான் இப்ப படிச்சுட்டு இருக்கிறதும் நீங்க கேட்கறதும் ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தமானதுதான். அப்படியா? நம்ம ஊர்ல திருவாரூர் மாவட்டம் சவளக்காரன் அப்படின்னு ஒரு ஊரு கிராமம். ஓ, சவளக்காரனா ஒரு ஊர். அந்த ஊர்ல அரசு ஆதி திராவிடர் உயர்நிலை பள்ளியில படிச்ச பிள்ளை பிரியதர்சினின்னு ஒரு பிள்ளை வந்து கால்பந்து விளையாட்டுல ஆசிய கோப்பை ஆஸ்திரேலியாவில 2026 நடக்க போறதுக்கு தேர்வாயிருக்கு. இதுக்கான தகுதி சுற்று தாய்லாந்துக்கு போயிருக்கு. தாய்லாந்துல நடந்து அந்த ஒவ்வொரு போட்டியிலையுமே இந்த பிள்ளை அடிச்ச கோல் வந்து அந்த தகுதி பெறதுக்கான ஒரு ஒவ்வொரு கோல். இங்க பெங்களூர்ல ஒரு இது நடந்திருக்கு 2024 ஹாட்ரிக் கோல் அடிச்சுச்சாமா கால்பந்துல. அது வந்து ஒரு அந்த பள்ளிக்கூடத்துல ஒரு விளையாட்டு மைதானம் கூட கிடையாதாம். அறுவடை முடிஞ்ச வயல் இருக்கும்ல, அந்த வயல்ல தான் கால்பந்து விளையாடி பழகிச்சான். அவங்க சீனியர்லாம் விளையாடும் போது இந்த பிள்ளை பார்த்துக்கிட்டே இருக்குமா. அப்புறம் அவங்களோட சேர்ந்து விளையாடுது. அவங்க பள்ளிக்கூடத்துல இருக்கக்கூடிய உடற்கல்வி ஆசிரியர் முத்துக்குமார்னு ஒருத்தர், பி முத்துக்குமார் ஒரு ஆள் வேணும். அவர் வந்து முத ஒரு ஜோடி காலனி வாங்கி கொடுத்திருக்கிறாரு, ஷூ வாங்கி அது வாங்கி கொடுத்திருக்காரு. அதாவது எந்த இடத்தையும் தனக்கான பயிற்சி களமா மாத்திக்க முடியும் அப்படிங்கறதுக்கும் இது ஒரு உதாரணமா இருக்கு. எந்த இடத்துலயும் திறமையானவங்க இருக்கிறாங்க, அதை சரியா கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டா நமக்கான பெருமையெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு இதுவும் இதுல இருக்கு. ஆனா இதுல ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னா, அந்த பள்ளிக்கூடத்துல இதுவரைக்குமே விளையாட்டு மைதானம் இல்ல. அந்த மக்கள் திருப்பி கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அது இன்னும் நடைபெறாமையே இருக்கு. நம்ம அரசாங்கம் தான் வந்து இப்ப விளையாட்டுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இத கொஞ்சம் முயற்சி பண்ணா நல்லா இருக்கும். அந்த ஊர்ல நிறைய பிள்ளைங்க வந்து கால்பந்து விளையாடுவாங்க. நிறைய பிள்ளைங்க கால்பந்து விளையாடுவாங்க. அந்த முத்துக்குமார் சார் வந்து ஒவ்வொரு வீடா போய் பிள்ளைங்களை அந்த மாதிரி விளையாட அனுப்புங்கன்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ணி கூட்டு வந்து பயிற்சி கொடுப்பாராம். அந்த ஆசிரியருக்கு ஒரு பெரிய பாராட்டு, இந்த பிரியதர்சினிக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அரசாங்கத்துக்கு கோரிக்கை, இந்த மாதிரி திறமை இருக்கிற இடத்துல ஒரு நல்ல களம் அமைச்சு கொடுங்க. கண்டிப்பா நீங்க நினைக்கிறத விட அதிகமாவே பிள்ளைங்க சாதிச்சு காட்டுவாங்க. அதாவது நம்ம படத்துல சிறகை படத்துல ஒரு பாட்டு நம்ம எழுதியிருப்போம். எங்களுக்கும் வாய்ப்பு தந்தா இமயத்தையும் வீழ்த்துவோம், நாங்கள் எழுதிடாமல் இருக்கத்தானே தடைகள் இங்கே ஆகிறோம். இத்தனை தடைகளையும் வந்திருக்கு அப்படின்னா அவங்கள பாராட்டணும். நன்றி, வணக்கம்.